முருங்கைக்காய் மசாலா குழம்பு செய்ய போகிறேன். இது இருக்குல்ல, கறி குழம்பு மாதிரி இருக்கும். முதல்ல அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மண் சட்டியில் செய்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். வெங்காயம் நல்லா இருக்குல்ல, கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சமாக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சமாக இதில் கலக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட போகிறேன். போட்டு 2 வதக்கி இது கூட ஒரு 4 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை போட்டு வதக்க போகிறேன். இந்த கொதிக்கும். இதில் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தெரியும். இப்போ இந்த முருங்கைக்காயும் அதில் போட போகிறேன். நல்லா இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரம் அப்படியே முருங்கைக்காயை அப்படியே அந்த மசாலாவிலே கொஞ்சம் நேரம் வதக்க போகிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றி விட போகிறேன் வேகிறதுக்கு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ இது நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வேகணும். காய் வெந்ததும் குழம்பு கொஞ்சம் சுண்டதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் அப்படி இருக்குல்ல சுண்டிடும். நான் இந்த முருங்கைக்காய் மசாலா குழம்பு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். அது சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் தோசைக்கு பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.